தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் உயர் மின்னழுத்தம் காரணமாக வீடுகளில் மின் சாதனங்கள் எரிந்து சேதமாகி இருக்கின்றன. 4 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் நெல்லை கேடிசி நகர் பகுதிவாசிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதி மக்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றனர். மின் விநியோகம் உடனே வழங்கவும், சேதமடைந்த பொருட்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர் பாஷா. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் அருகே உள்ள விஜய துர்காபுரி நகர் உள்ளது. இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இன்று மாலையில் லேசாக நெல்லையில் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மீண்டும் மின்சாரத்தை மின்வாரியத்துறை அதிகாரிகள் வழங்கிய போது உயர் அழுத்த மின்சாரத்தால் அங்குள்ள வீடுகளில் உள்ள விநியோகம் செய்யப்பட்டதால் அங்குள்ள வீடுகளில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் மற்றும் மிக்சி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமானது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து சுமார் 4.5 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த பகுதியில் மின் தடை என்பது ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த பகுதி மக்கள் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளார்கள். உடனடியாக தங்கள் பகுதியில் மின்சாரத்தை வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மின்வாரியத்துறைக்கு தங்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். மேலும் தங்கள் வீடுகளில் சேதமடைந்த பொருட்களுக்கு நிவாரணமாக உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கும் மின்வாரியத்துறைக்கும் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.